ஓம் கிரீமாதித்யாயசே சோமாய மங்களாயே புதாயச குரு சுக்குர சனி பியச்ச ராகவே கேதவே நமக. நவக்கிரகங்களின் நற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறது. காலபுருஷனுக்கு 5 என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசியான நெருப்பு ராசியான ஒளி ராசியான இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த மாண்புமிகு ஐயா முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சரும் இன்னும் 48 மணி நேரத்தில் நாடாளும் தமிழக முதலமைச்சராக வரக்கூடியவர் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஐயா அவர்களுக்கு லக்கணத்திலே சந்திர பகவான், 7ஆம் வீட்டிலே சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்து, அந்த பூரம் நட்சத்திரம் இவருக்கு 3க்கும் 10 சுக்கிர பகவானின், அதாவது ராஜஸ்தானத்தை ஆளக்கூடிய சுக்கிர பகவான் நட்சத்திரம் என்பதனாலும் இவர் பிறவிலேயே ராஜயோகத்தை பெற்றுக்கொண்டே இருந்தார். இவர் பிறக்கும் முதலே ஐயா டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுக்கு பொதுப்படைத்துறை மந்திரியாக பதவியோகம் கிடைத்தது. இவர் வளர வளர செல்வாக்குடன் மகா ராஜயோகத்துடன் வளர்ந்தார். ஏனெனில் குரு பகவான் இந்த சிம்மராசி சிம்ம லக்கணத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் இருந்தாவே இவர்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை பெறும் செல்வாக்கு யோகம் படைத்தவர்கள். மற்றும் இவர்கள் பிறவிலேயே ராஜயோக குடும்பத்தில், பேரரசு குடும்பத்தில் பிறந்தவர் என்பதற்கு மட்டும்தான் இந்த மேஷத்தில் குரு பகவான் இருப்பார். அப்படி குரு பகவானுடன் 10 ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் ராஜ்யஸ்தானத்தை ஒரு மனிதருக்கு வழங்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் இணைந்து 9ஆம் வீட்டிலே அமர்ந்திருந்ததால் இவர்கள் இளமை முதலே செல்வாக்கு யோகம் பெற்று படிப்படியான பதவி யோகங்களை பெற்று அரசியலில் உள்ளாட்சித்துறை மந்திரி மற்றும் இவர்கள் பதவி வைத்த சென்னை மாநகர மேயர் பதவி போன்ற பதவிகளை வைத்து கடந்த முறை தமிழகத்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி முதல்வராக வலம் வந்து இந்தியாவிலே போற்றக்கூடிய மகா முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். உலகத்திற்கே மற்றவர்களுக்கு சிம்மச்சப்பனமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு 6இல் ராகு பகவான், 12ஆம் இடத்தில் கேது பகவான். இது மிகவும் அஷ்டலட்சுமி யோகம் ஆகும். ஒரு ஜாதகனுக்கு 6ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்து அந்த ராகு பகவான் இருக்கும் வீட்டின் அதிபரும் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அது ஒரு அபூர்வத்தன யோகம். அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு 6இல் மகர ராசி உள்ள ராகு பகவான் இருக்கும் வீட்டின் அதிபர் சனி பகவானோ 3ஆம் வீட்டில் மறைமுகத்தில் அதி உச்சம். இந்த சிம்மராசிக்கு லக்னாதிபதி அந்த சூரிய பகவான் கும்பபீஷ ராசியின் அதிபதியும் உச்சம். இது பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கும் பர்வத யோகம். நிறைமதி முழுமதி அரச யோகத்தை பெற்றவர். இந்த அரசாலை யோகம் பெற்ற பௌர்ணமி யோகத்தை பெற்ற மகா சக்கரவர்த்தி ஐயா ஜாதகம் என்றே சொல்லலாம். இவர்களுக்கு இன்னும் 48 மணி நேரத்தில் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாராளமான பதவி யோக ராஜயோக பதவி கிடைத்தே தீரும். அனைத்து ஜாதகருக்கு முன்பும் இவர்தான் மிகப்பெரிய சிம்மச்சப்பனமாக இருப்பார். இந்த சிம்மராசிக்கு கோச்சாரத்தைப்படி பார்க்கும் பொழுது 7இல் ராகு பகவான், 8இல் சனி பகவான் இருந்தாலும் சனி பகவான் 6க்குரியவர் 8இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தரக்கூடியவராக இருக்கின்றார். நாளை 4ஆம் தேதி திருதிய திதியான யோக திருதி ஐயாவுக்கு அமர்ந்து அனுஷம் நட்சத்திரம் பிறக்கும் நாளில், நாளை அனுஷம் நட்சத்திரம் புதையல் நட்சத்திரம் சனி பகவானின் அதியோக நட்சத்திரம் என்பதனாலும் இவர்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் முக்காலத்தில் 9 வருட காலங்களை கடந்து இன்னும் 9 வருட காலங்களில் கெட்டவன் கெட்டடில் ராஜயோகம் என்ற விதிமுறை சனி பகவான் ஒரு ஜாதருக்கு ராஜ்யஸ்தானத்தை பதவியை ஒரு மனிதனுக்கு தர வேண்டும் என்றால் அவர் சரராசியில் இருக்க வேண்டும். மேசம், கடகம், துலா, மகரம் போன்ற ராசியில் இருப்பது அபூர்வத்தன யோகம். அதே போல் காலபுருஷனுக்கு 9 குரு பகவானும் சரராசியில் இருக்க வேண்டும். மேஷம், கடகம், துலா, மகரம் ஆக மொத்தம் தலைவருக்கு இந்த சரராசியில் உள்ள உச்சம் பெற்ற சனி பகவானை மேஷத்தில் உள்ள குரு பகவான் பார்ப்பதால் ராஜ்யஸ்தானத்தை இன்னும் 2 முறை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026லும் 2031லும் தமிழகத்தை ஆளப்போகும் தங்க தலைமகன் இவரே. இவருடைய ஜாதகத்திற்கு எதிரிகள் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆடைகள் இட்டு யார் அடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை என்று சொல்லும் அளவுக்கு இவர்களை புகழை, இவருடைய செல்வாக்கை, இவருடைய பதவியோகத்தை தட்டி பறிக்க அனைத்து சக்திகளும் ஒன்று சேர்ந்தாலும் இவருடைய மகா சக்தி யோகம் பெற்ற இந்த
சிம்ம ராசியில் பிறந்த இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த ஐயாவுடைய ஜாதகத்தை வெல்ல தமிழகத்தை இன்னும் ஒரு ஜாதகம் பிறந்து தான் வர வேண்டும். இந்த வகையில் இந்த நடந்த சட்டமன்ற தேர்தலில் ரிசல்ட் என்பது 4ஆம் தேதி இவருக்கு மகா சாதகமாக இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு 179 சீட்டிலிருந்து 200 சீட்டுகளுக்கு பிடிக்க கூட்டணியில் குடிக்கக்கூடிய மகா பதவியோகங்கள் ஐயாவுக்கு கிடைத்தே தீரும். இதை யாரும் தடுக்க முடியாது, இதை யாரும் மறுக்க முடியாது. ஏனெனில் கோச்சாரத்தின்படி ஐயா அவர்களுக்கு 10 சுக்கிர பகவான் அமர்ந்து மாளவியா யோகத்தில் பதவி யோகத்தை தருவதாலும் 7 கேரு பகவான் ராகு பகவான் அமர்ந்து நிதர்சமான பதவி யோகத்தை கொடுப்பவராக கூட்டாளிகளும் அல்ல செல்வாக்கு யோகத்தை கொடுப்பவராகவும் 6 கூடிய சனி பகவான் 8 மறந்து விபரதராஜ யோகத்தால் செல்வாக்கு யோகத்தை கொடுப்பவராகவும் தனக்காரன் பெரும் பணக்காரன் யோகக்காரன் குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதனாலும் இவர்களுக்கு செல்வாக்கு யோகம் பதவி யோகம் நாளை மறுநாள் நிச்சயமாகவே நடக்கப் போகுது. அதனால் தான் சொல்றேன், இந்த 48 மணி நேரத்தில் வரும் திங்கட்கிழமை அருமையான யோக திதியா திருதிய திதியில் பிறக்கும் நாள் ஐயா அவர்களுக்கு வெற்றி நாளாக மிகப்பெரிய அதிர்ஷ்டதி நாளாக மாறப்போகுது. அக்கினி நட்சத்திரம் ஆரம்ப நாள் மட்டுமில்லாமல் லக்னாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். சித்திரை மாதம் முழுவதும் ஐயாவுக்கு மகாசக்தி யோகம் மகா பிரபலமான ராஜயோகம் இருக்குது. கடந்த 5 வருட காலங்கள் சிம்மராசி சிம்மலக்கணத்தை பிறந்த மேஷத்தில் குரு பகவான் அமர்ந்து அவருடைய 5வது விசேஷ பார்வை சிம்மராசியை பார்த்தனால் இவர்கள் 5000 கோவிலுக்கு மேல் குடமுழுக்கு செய்தவர்கள், திருப்பணி செய்தவர்கள், அன்னதான சாலைகள் செய்தவர்கள், தர்மச்சாலைகள் செய்தவர்கள். இந்த 5 வருட காலங்களில் இவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி என்றே சொல்லலாம். மறும் 5 வருட காலங்களில் இவர்கள் மிகப்பெரும் இந்தியாவில் மிகப்பெரிய சக்தியாக இந்தியாவில் மிகப்பெரும் மாபெரும் சக்தி படைத்தவனாக வலம் வரப்போகிறார். எதிரிகள் இவருக்கு முன் எட்டாத உயரத்தில் இவர் அமர்ந்து தமிழகத்தை மட்டுமில்லாமல் இந்தியாவில் தலை சிறந்த தலைவராக வருவது இவர்தான் என்பது இந்த 48 நேரத்தில் நிதர்சனமான உண்மை.